Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த காயின் பர்ஸ் தான் செய்ய போகிறோம். 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இந்த காயின் பர்ஸ் செய்யலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் பர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது இல்லைங்களா. நான் சின்னது தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு பிக் ஒன் செய்யணுன்னா ஒன்றும் இல்லைங்க. நான் அதுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு வீடியோ எண்டில் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. இப்போ 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் உள்ள மேஜிக் ரிங் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு இந்த டெய்லியான பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ ஸ்லிட் ஸ்டிச் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க. 3 and 4 5 and 6 இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ரவுண்ட் 2 எண்டில் நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 2 எண்டில் மீட் பண்ணுறேன். இப்போ தேர்ட் ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், பட் டோட்டலாக நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட், செகண்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ். அகெயின் சிங்கிள் க்ரோஷெட், அகெயின் இன்க்ரீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டிச்சஸில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறது தான் இன்க்ரீஸ். அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது இன்க்ரீஸ். இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 3 எண்டில் நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 3 எண்டில் மீட் பண்ணுறேன். அடுத்தது வந்து 4th ரவுண்ட் போகலாம். 4th ரவுண்டில் 2 சிங்கிள் க்ரோஷெட், 1 and 2 சிங்கிள் க்ரோஷெட், ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட்டில் போட்டுக்கோங்க. 2 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், 1 and 2 ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டாச்சு. இது செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், 1 and 2. இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ரவுண்ட் 4ல் நம்மளுக்கு 24 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 4 எண்டில் மீட் பண்ணுறேன். ரவுண்டு 3 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் வாங்க, செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், 1 and 2. ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட், செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட் increase, 1 and 2. இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 5 எண்டில் 30 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6th ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் தான்.
இதே மாதிரி போட்டே வாங்க. இப்போ 6 ரவுண்ட்ஸும் முடிஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கோங்க. இந்த டெய்ல் யான் வரும் இல்லைங்களா, அது உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வேணால் இது இன்செர்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் இப்போ வந்து 9 செயின் போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 செயின் போட்டுட்டு இது ரெண்டுமே இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9 செயின் போட்டுட்டு இந்த செயினோட இந்த ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்களா, அதிலோட பேக் லூப்பில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ செயினையும் ஸ்லிட் ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் லூப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. 1 ஸ்லைட்டாக திரும்பிகிட்டே தான் இருக்கும். அது பேக் லூப்பில் போட்டுகிட்டே வாங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடுங்க. இப்போ டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு இப்படி வந்து பேக் லூப்லேயே திருப்பி போட்டுகிட்டே வாங்க. இந்த 2 செயினை விட்டுடுங்க. செயினையும் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அது 2 விட்டுருங்க. அடுத்த லூப்லேருந்து பேக் லூப்லேயே போட்டுட்டு வாங்க. 1 2 3 4 5 6. அவ்வளோதாங்க. இது கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க டில் R43 ரவுண்ட் 43 வர வரைக்கும் பண்ணிகிட்டே வாங்க. 43 ரோ முடிச்சாச்சு. கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃப்ளாப் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளாப்பை வந்து ஸ்டிச் பண்ண யூஸ் ஆகும். நான் வந்து இந்த லைட்டர் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். மொத்தம் 13 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12 13. மொத்தம் 13 செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்னு ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷேட் கிடைக்கும். போட்டே வாங்க.
போட்டே வாங்க, எண்டில் மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஃபைனல் செயினில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷேட் போடணும். 1 2 and 3 சிங்கிள் க்ரோஷேட் போட்டிங்கன்னா மொத்தம் 14 சிங்கிள் க்ரோஷேட் கிடைக்கும். இந்த சைடு இருக்க செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. 1 டோட்டலாக 11 வரும். 2 இப்படி போட்டே வாங்க. 11 சிங்கிள் க்ரோஷேட் முடிச்சுட்டு எண்டில் மீட் பண்ணலாம். 11 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்ட உடனே இப்போ இந்த 11th சிங்கிள் க்ரோஷேட் வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம இன்னொரு கலர் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரோஷேட் பர்ஸுக்கு செஞ்ச கலர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட், ஃபர்ஸ்ட் இதிலே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. நம்ம செயின் போட்டோம் இல்லைங்களா, அதிலே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. இப்படியே வந்து 11 சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. 11th 1. நெக்ஸ்ட்டு 3 இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட்டு 3ல் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரணும். 1 and 2 1 and 2 1 and 2. அப்புறம் 11 சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. செயின் 1 போட்டுட்டு திரும்பி 11 சிங்கிள் க்ரோஷேட் போடலாம். 1 2 11 சிங்கிள் க்ரோஷேட் போட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. 1 and 2 சேம் ஸ்டிச்சஸ்லேயே 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அடுத்ததில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட், ஒரு ஸ்டிச்சஸ்லேயே 2 போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்து வந்து இங்கே லாஸ்ட் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட். 1 and 2. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கர்வியாக ஒரு இது கிடைக்கும். மிச்சம் வந்து 11 சிங்கிள் க்ரோஷேட் தான். 11 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு எண்டில் மீட் பண்ணுறவங்கள இங்கே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் இந்த போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு ஸ்டிச்சஸை ஆல்ரெடி நம்ம ஒரு கலர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதோட லைட்டர் வெர்ஷன் எடுத்துக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இந்த பழைய யானை கட் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம 11 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். 11 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு நீங்களும் வந்துடுங்க. இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சஸ்லேயே 1 and 2. அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷேட். 1 and 2. அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷேட், லாஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு அழகாக கர்வியாக வந்துடுச்சு. இப்போ 11 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வாங்க, நாங்கள் உங்களை எண்டில் மீட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து யானோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த யானை கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 11 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வந்துடுங்க. 11 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்துல 2 சிங்கிள் க்ரோஷெட், 1 and 2. அடுத்துலேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட், 1 and 2. அடுத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்துல 2 சிங்கிள் க்ரோஷெட், 1 and 2. அடுத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் தான். அடுத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட், 1 and 2. அடுத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அவ்வளோ, மிச்சம் 11 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிக் காயின் பர்ஸுக்கு இது தான் பேட்டர்னுங்க. இதை ஃபாலோ பண்ணி பிக் ஒன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம க்ரோஷெட் ஷெல் காயின் பர்ஸ் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Nadia Varun. Bye bye, see you guys.